இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும், ஒரு இலக்கு இருக்க வேண்டும். இலக்கு இல்லாமல், லட்சியம் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே பயணிப்பது கிடையாது. உழைப்பவராக இருந்தால் அவருக்கு ஒரு லட்சியம் இருக்கும். நான் உழைக்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் வீடு வாசல் எனக்கென்று சொந்தமாக இருக்கணும், என்னுடைய மனைவி மக்களை நான் எந்த கண்ணும் கலங்காமல் பாதுகாக்கணும். இப்படியெல்லாம் ஒரு இலக்கு அவருக்கு இருக்கும். அரசியல்வாதிகளை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு நல்லது செய்யணும், சமுதாயத்துக்கு நல்ல பணிகள் செய்யணும், அப்படி ஒரு இலக்கு. இப்படி எந்த விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்குது. முஸ்லிமான எனக்கும் உங்களுக்கும், குறிப்பாக பெண்களான தாய்மார்களான உங்களுக்கு இலக்காக எது அமைய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் இலக்கு சுவர்க்கம்தான். நம்முடைய இலக்கு எது? சுவர்க்கம்தான். நம்முடைய வீடு வாசல்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. நம்முடைய சோழி சோட்டெல்லாம் வச்சுட்டு அல்லாஹ்வுடைய மாளிகையில ஒரு மணித்தியால நம்ம நேரம் கழிக்கிறோம்டா, இங்கு சொல்லப்படுகின்ற விடயத்தை நான் கேட்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அதனூடாக சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரியாக நாம் மாற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் வருகை தந்தவர்கள் நீங்கள். நம்முடைய இலக்கு சுவர்க்கமாக மட்டுமே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது வலிகுல்லி விஜ்ஹத்துன் ஹுவ முவல்லிஹா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு லட்சியம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய இலக்குக்காக, லட்சியத்துக்காக ஒவ்வொருவரும் எத்தனிக்கிறார்கள், பயணிக்கிறார்கள். அவர்களுக்கென்று எதை இலக்காக வச்சிருக்கிறார்களோ அந்த இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு என்ற ஒரு பாதையிலே பயணிக்கிறாங்க. நாம் நம்முடைய இலக்கு சுவனமாக இருந்தால், சுவர்க்கத்துடைய பாதையில் பயணிக்கக்கூடிய ஆணாக பெண்ணாக இருந்தால் இப்படித்தான் அவர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு வரையறையை அல் குர்ஆன் சுன்னா வழிகாட்டுகிறது. நினைத்தது போல பாதை ஒன்றுதான், நினைத்தது போல பயணம் செய்ய முடியாது. சுவர்க்கத்துடைய இலக்குடைய லட்சியத்துடைய பாதை ஒன்றுதான். ஆனால் அந்த இலக்கை சரியாக அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம நினைத்தது போல என்ன செஞ்சிட இயலாது, பயணித்திட இயலாது. நன்மைகள் செய்யணும், ஃபஸ்தபிக்குல் கைராத், நன்மைகள் செய்கின்ற விடயத்தில் முந்திக் கொள்ளணும், போட்டி போடணும். நீ 10,000 ரூபாய் மார்க்கத்துக்காக தர்மம் கொடுத்தியா, நான் 15,000 கொடுக்கிறேன் என்று போட்டி போடணும். இஸ்லாத்திற்காக இப்படியான அர்ப்பணம் செய்கிறாயா, என்னால் முடிந்தது இதுதான், நான் அர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு மார்க்க விடயத்தில் இஸ்லாத்திற்காக, அந்த இலக்குக்காக, சுவர்க்கத்திற்காக நாம் போட்டி போட வேண்டும் என்று அல் குர்ஆன் எனக்கு உங்களுக்கும் கற்றுத் தருகிறது. நம்முடைய போட்டி என்ன தெரியுமா? நம்முடைய போட்டி அடுத்தவனை பத்தி கலைக்கிறது. நம்முடைய போட்டி என்ன தெரியுமா? உனக்கு 2 பேரை பத்தி தான் தெரியும், எனக்கு 4 பேரை பத்தி தெரியும். அடுத்தவனை பத்தி அவன் 2 பேருடைய சப்ஜெக்டை கதைச்சா நம்ம போட்டி உனக்கு அவ்வளவு தான்டா தெரியும், எனக்கு எவ்வளவு தெரியும் தெரியுமா? அவன் 4 பரம்பரை அந்த வரலாறு என்னட்ட இருக்கு, அந்த ஹிஸ்டரி என்னட்ட இருக்கு. இப்ப பாப்போமா, நீ ஓவரா பலாய் கழுவுறியா, நான் கூடுதலா பலாய் கழுவுறேனா? அப்படி போட்டி போடக்கூடிய சமுதாயமும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டு. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அடுத்தவனை காலை எப்படி வாரிடணும், அடுத்தவனை எப்படி சரிக்கணும், அடுத்தவனுக்கு எப்படி இடையூறு கொடுக்கணும், அடுத்தவனுடைய மானத்தில் எப்படி விளையாடணும், அடுத்தவனுடைய சொத்தில் எப்படி கை வைக்கணும், இதெல்லாம் களம் கண்டு இந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்ற இந்த சமுதாயம், எந்த கண்களும் பார்த்திடாத அந்த சுவனம் என்ற இலக்கை நோக்கின்ற சமுதாயம் பாதை மாறி, திசை மாறி இப்படி வேறு ஒரு பாதையில பயணிச்சுட்டு போறத கண்ணூடாக பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இலக்கு சுவர்க்கம் என்றால் அது நல்லதை கட்டுச்சாதனமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதையிலே பயணிக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற அடிப்படையான விடயம். இப்படி அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றி நடைமுறைப்படுத்தி
அந்த இலக்குக்காக பயணிக்கிறோம் என்றால் யாருக்கு அந்த இலக்கு கிடைக்கும் என்பதனை அல்லாஹ் தஆலா யாருக்கு அந்த இலக்கை வச்சிருக்கிறான் ரப்பு தருவதற்கு தயார். சகோதரிகளே, நாம் எந்த இலக்குக்காக கஷ்டப்படுறோமோ, எந்த இலக்குக்காக நாம் தியாகம் செய்கிறோமோ, எந்த இலக்குக்காக எல்லா வேலை வெட்டியும் வச்சிட்டு இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்தோமோ, அந்த இலக்கை அந்த சுவனத்தை படைத்த ரப்பு நமக்கு தருவதற்கு தயார். அல்லாஹ் தஆலா யாருக்கு தருவான் என்று சொல்லுகின்ற பொழுது 9வது அத்தியாயம் 72வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், ஈமான் கொண்ட பெண்களுக்கும் ஈமான் கொண்ட ஆண்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த இலக்கை வைத்திருக்கிறான், சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான். யாருக்கு? ஈமான் கொண்டவர்களுக்கு. ஈமான் கொண்ட ஆண்களுக்கு மட்டுமல்ல, ஈமான் கொண்ட பெண்களுக்கும் தான் அல்லாஹ் தஆலா அந்த சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான். இது அல்லாஹ் தஆலாவுடைய வாக்குறுதி. படைத்த ரப்பு சும்மா சொல்லல, நீ முஸ்லிம் மூமினான ஒரு ஆணாக இருக்கிறாயா, என்ற சுவர்க்கம் உனக்கு இருக்கு. நீ மூமினான பெண்ணா இருக்கிறாயா, நான் சித்தப்படுத்தின சுவர்க்கம் உனக்கு இருக்கு. இத ரப்பு சும்மா சொல்லல, வாக்குறுதியாக தருகிறான். இது என்னுடைய வாக்கு. உலகத்தில் வேண்டும் என்றா கணவன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை மீறலாம், மனைவி கணவனுக்கு கொடுத்த வாக்கை மீறலாம், பெற்றோர்கள் பிள்ளைக்கு கொடுத்த வாக்கை மீறலாம், பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுத்த வாக்கை மீறலாம். ஆனால் படைத்த ரப்பு ஒரு மூமினுக்கு, ஒரு மூமினான ஆணுக்கு, ஒரு மூமினான பெண்ணுக்கு நான் உனக்கு சுவர்க்கத்தை தருகிறேன் என்றால் நிச்சயமாக தந்தே தீருவான், தந்தே தீருவான். அதை அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு சாரார், யாருக்கு? ஈமான் கொண்டிருந்த, அடுத்ததாக இந்த இலக்குக்காக எந்த கண்களும் பார்த்திடாத அந்த சுவர்க்கத்திற்காக பயணிக்க கூடியவர்களாக இருந்தா யாருக்கு கொடுப்பேன் தெரியுமா? வலிமன் காஃப மகாம ரப்பி ஜன்னத்தான், யாரெல்லாம் படைத்த ரப்பை அவனுக்கு முன்னால போய் நிற்பதற்கு அஞ்சி பயந்து வாழுகிறார்களோ, தக்குவாவோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு 2 சுவனச்சோலையை கொடுப்பேன் என்று படைத்த ரப்பு சொல்லுகிறான். நம்முடைய இலக்கு சகோதரிகளே, நம்முடைய லட்சியம். ஆனால்